வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசியில் இனி வரைக்கும் கேட்ட ஜிபோப் அவர்களை பற்றியான ப்ரீவியஸ் ஒரு கொஷின் தான் பார்க்க போகிறோம். இனி வரைக்கும் கேட்ட எல்லா கொஷினுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜிபோப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1886. ரெண்டாவது கொஸ்டின், புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜிபோப். மூணாவது கொஸ்டின், தமிழ் செய்யுட்கலம்பகம் எனும் நூலை தொகுத்தவர். ஆப்ஷன் சி, ஜிபோப். நாலாவது கொஸ்டின், தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர். ஆப்ஷன் ஏ, ஜிபோப். அஞ்சாவது கொஸ்டின், திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் சி, ஜிபோப். ஆறாவது கொஸ்டின், இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் சொன்னவர் யார்? ஆப்ஷன் பி, ஜிபோப். இது அதிக முறை டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் சொன்னவர் யார்? ஆப்ஷன் பி, ஜிபோப். ஜிபோப் பாய்மர கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் டேஸ் டேஸ் ஆகிய மொழி நூல்களை படித்தார். இதுக்கு ஆப்ஷன் டி, வடமொழி மற்றும் தமிழ். எட்டாவது கொஸ்டின், பரிதிமார் கலைஞரின் தனிப்பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இதுக்கு ஆப்ஷன் டி, ஜிபோப். இதில் 2 கொஸ்டின் இருக்குது. தனிப்பாசுர தொகை என்னும் நூலை எழுதியது யார் கேட்டாங்கன்னா பரிதிமார் கலைஞர். அந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜிபோப். மேக்சிமம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருங்க இருப்பாங்க அப்படின்னா ஜிபோப்பாங்க தான் இருப்பாங்க. 9வது கொஸ்டின், புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் சி, ஜிபோப். 10வது கொஸ்டின், ஜிபோப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? ஆப்ஷன் பி, 40 ஆண்டுகள். 11வது கொஸ்டின், திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் பி, ஜிபோப். 12வது கொஸ்டின், ஜிபோப் கிபி 1820ஆம் ஆண்டு டேசாம் நாள் பிறந்தார். ஆப்ஷன் ஏ, ஏப்ரல் 24. 13வது கொஸ்டின், திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த சான்றோர் யார்? ஆப்ஷன் டி, ஜிபோப். 14வது கொஸ்டின், தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்? ஆப்ஷன் சி, ஜிபோப். 15வது கொஸ்டின், ஜிபோப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆப்ஷன் சி, ஆங்கிலம். 16வது கொஸ்டின், திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜிபோப் பிறந்த நாடு? ஆப்ஷன் பி, கனடா. 17வது கொஸ்டின், இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் என்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். டேஸ் யார்? ஆப்ஷன் பி, ஜிபோப். 18வது கொஸ்டின், ஜிபோப் தொகுத்த நூலின் பெயர்? ஆப்ஷன் டி, தமிழ் செய்யுட்கலம்பகம். 19வது கொஸ்டின், ஜிபோப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல்? ஆப்ஷன் பி, புறநானூறு. 20வது கொஸ்டின், திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்? ஆப்ஷன் பி, ஜிபோப். 21, திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஆப்ஷன் பி, ஜிபோப். 22வது கொஸ்டின் பாருங்க, தமிழ் செய்யுட்கலம்பகம் இது யார் தொகுப்பு? ஆப்ஷன் டி, ஜிபோப். 23வது கொஸ்டின், அரண் நூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர்? ஆப்ஷன் சி, ஜிபோப். 24வது கொஸ்டின் பாருங்க, உரிய விடையை தேர்க. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? ஆப்ஷன் டி, 1886. 25வது கொஸ்டின், உரிய விடையை எழுதுக. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டும் என விரும்பிய மேனாட்டு அறிஞர்? ஆப்ஷன் ஏ, ஜிபோப். 26வது கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், தமிழ் செய்யுட்கலம்பகம் எனும் தொகை நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி, ஜிபோப். ஸோ இதுதான் இன்னி வரைக்கும் உங்கள் டிஎன்பிசியில் ஜிபோப் பற்றி கேட்கப்பட்ட வினாக்கள். நீங்கள் ஜிபோப் பற்றி ஸ்கூல் புக்லையும் தனியாகவும் படிச்சுட்டு இந்த வீடியோ ரிவிஷனுக்கு வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.